வணக்கம் நண்பர்களே, புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் பார்த்தோன்னா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி சித்தர்களை பற்றின விஷயங்கள் நிறையா பார்த்தோம். திரும்ப நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை இந்த பகுதியில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட இடைவேளை விட்டதற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று சித்தர்கள் சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்று நாம் சித்தர்கள் சிந்தனை என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நம்மளுடைய மனநிலை, இன்று ஒருவருடைய பேச்சை நாம் எவ்வாறு கேட்கின்றோம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒருவரை பற்றி குறை கூறும்போது அதில் எது உண்மை என்று நாம் அறியாமல் இன்று அதை எடுத்தோம் கவுத்தோம் என்றே செய்து கொண்டிருக்கின்றோம். அதன் விளைவாக இன்று பலர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டுள்ளார். ஒருவருடைய செயல், அடுத்தவர் பேச்சை நம்பி யாரையும் வெறுக்க வேண்டாம் என்ற தலைப்பில் இன்று நான் உங்களுக்காக ஒரு சின்ன சித்தர்கள் சிந்தனையில் உங்களுக்கு இதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒருவரை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்கள் சொல்வதை வைத்து மட்டும் அவரை வெறுப்பது சரியாகாது. ஏனெனில் உண்மையிலேயே அந்த நபரின் குணம் தங்கமாக இருக்கலாம். எனவே எப்போதும் முழுமையான உண்மை தெரிந்து கொள்ள முற்படுவது சிறந்தது. இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதை உங்களுக்காக நான் சொல்கின்றேன். ஒரு கிராமத்தில் நன்றாக பாடக்கூடிய பாடகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த ஆண்டு அந்த பாடகரின் கிராமத்தில் சரியாக மழை இல்லாததால் வறட்சி ஏற்படுகிறது. இதனால் பாடகரின் குடும்பம் வறுமையில் வாடியது. இப்போது அந்த பாடகருக்கு வேறு வழி இல்லை. அவர் வேறு ஏதேனும் செழிப்பான நாட்டை சென்று செல்வத்தை தேட வேண்டும். அதனால் அந்த பாடகர் தான் மட்டும் ஒரு நாட்டிற்கு பிரயாணம் பண்ணி போகிறார். இப்போது அந்த பாடகர் வந்திருக்கும் நாடு நல்ல செழிப்பு மிக்க நாடுதான். அந்த நாட்டை வீரமிகுந்த மன்னன் ஆட்சி புரிந்து வந்தார். பாடகர் எப்படியாவது அந்த மன்னனை பார்த்து பாட்டு பாடி செல்வத்தை பெற்றுவிட வேண்டும் என்றும் இருப்பினும் அங்கிருந்து மக்களிடம் மன்னனை பற்றி விசாரிக்கிறார். அப்போது அங்கிருந்த இசைக்கலைஞர் மன்னனை பற்றி கேட்கிறார். அவர்களோ மன்னன் எங்களையே சரியாக கண்டுகொள்ளவில்லை, இதில் வெளியூரிலிருந்து வந்திருக்க உங்களையா உபசரிக்க போகிறார் என்று கூறிவிடுகிறார்கள். இருந்தாலும் பாடவர் நாமே மன்னனை சந்தித்து கேட்டு விடுவோம் என்ற எண்ணத்தில் அரண்மனைக்கு செல்கிறார். அங்கிருந்த காவலரிடம் தன்னை பற்றி கூற அவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தனர். உங்களுடைய திறமையை காட்ட வேறு இடமே கிடைக்கவில்லையா? இந்த நாட்டு ராஜாவிற்கு சுத்தமாகவே இசை ஞானமே கிடையாது. அவருடைய மகள் சென்று கொண்டிருந்த இசைப்பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டு கத்தி சண்டை கற்றுக்கொள்ள சொல்லி அனுப்பிவிட்டார் என்று கூறினார். இதனால் மனம் நொந்து போன பாடகர் நேராக கோவிலுக்கு சென்று அங்கே அமர்ந்து கொண்டு தன் நிலையை நினைத்து வருத்தப்பட்டார். அவர் கையில் இருந்த வீணையை மீண்டும் சோகமான ராகத்தில் சோகமான பாடலை பாடத் தொடங்கினார். பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு கை அவர் தோளின் மீது பட்டது. யார் என்று பாடகர் திரும்பி பார்த்தார். அது யாரு வேறும் இல்லை, அந்த நாட்டு அரசர் தான். அரசரும் அந்த சமயத்தில் கோவிலுக்குத்தான் எழுந்திருக்கிறார். அவருடைய சோகமான பாடல் அவர் மனதை ஏதோ செய்ய அதை தேடி வந்துள்ளார். அப்போது அரசர் அவர் யார் என்பதை விசாரிக்கிறார். பாடகரும் தன் நிலையை அரசரிடம் எடுத்து சொல்கிறார். உடனே அரசர் தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கலட்டி பாடகரின் கொடுக்கிறார். இதை பார்த்த பாடகருக்கு ஒரே வியப்பு. இவ்வளவு நேரம் இந்த ஊரில் உள்ளவர்கள் அரசரை பற்றி சொன்னதற்கும் அரசர் நடந்து கொண்டதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. இதை பாடகர் அரசிடமே கேட்டார். அதற்கு அரசர் என்ன பதில் கூறினார் தெரியுமா? இந்த நாட்டிற்கு எதிரி நாட்டிலிருந்து போர் வரப்போவதை அரசர் அறிந்திருந்தார். அந்த சமயம் கலைஞர்கள் விழா எடுக்க வேண்டும் என்று அரசிடம் கேட்க அவர் அதை வேண்டாம் என்று நிராகரித்தார். அதை போலவே அரசருக்கு பின் இந்த நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு இளவரசருக்கு உண்டு. இதனால் இளவரசியை தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள அனுப்பினேன் என்று கூறினார். அப்போதுதான் அரசின் உண்மையான நாணம் பாடகருக்கு புரிந்தது, குணமும் புரிந்தது. இந்த கதையில் வந்தது போலத்தான் மற்றவர்களின் அபிப்பிராயத்தை வைத்து நாம் ஒருவரை எடை போடுவது என்பது தவறாகும். ஒருவருக்கு இருக்கும் சூழ்நிலையை தெரியாமல், நிலை புரியாமல் அவளை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்து கொள்வது சரியானது இல்லை. இதில் யாருக்கும் நஷ்டம் தெரியுமா? யார் எதை சொன்னாலும் நம்பும் நபருக்கும், தவறேதும் செய்யாமல் பழியை சுமக்கும் நபருக்குத்தான் இதை புரிந்து கொண்டால் போதும், வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே போலத்தான் இன்று நிறைய பேர் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் மாற்றி மாற்றி யாரோ ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றதோடு சிலர் சொல்லும் விஷயத்தை நேரடியாக நம்பி அவர்கள் மீது சந்தேக குணம் படும்போது அவர்கள் மீது தம்மையே அறியாமல் அவர்கள் மீது வெறுப்புண்டாக செய்கின்றது. அதனால் பாதிக்கப்படுவது என்பதோ நமது குடும்பம்தான். ஒருவருடைய சொல்லை நாம் எவ்வாறு கேட்க வேண்டும் என்பதுதான் இதில் முக்கியம். அடுத்தவர் பேச்சை கேட்டு நம்பி யாரையும் வெறுக்க வேண்டாம் என்பதுதான் இந்த சித்தர்களின் சிந்தனையும் செயல்பாடு என்று உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். நன்றி.